So listen, motion of a charged particle in a uniform magnetic field. அதாவது ஒரு சார்ஜ் ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல வந்து மூவ் ஆகும். சரியா? ஒரு சார்ஜ் ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல மூவ் ஆகுது. அப்ப மூவ் ஆச்சு அப்படின்னாவே கண்டிப்பா எனக்கு அந்த இடத்துல ஒரு ஃபோர்ஸ் வந்து கிரியேட் ஆகும். தட் இஸ் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து கிரியேட் ஆகும். சோ அந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் தான் இங்க சம்டைம்ஸ் வந்து லாரன்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. நீ அந்த லாரன்ஸ் ஃபோர்ஸ்க்கு பதிலா மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னு எழுதிட்டா கூட ஓகே தான். ஓகேவா? இது வந்து இப்ப அந்த மாதிரி ஒரு சார்ஜ் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல வந்து மூவ் ஆகுறப்ப அது வந்து ஒரு சர்க்குலர் மோஷன்ஸ்ல மூவ் ஆகும். மூவ் ஆகுது, அது எப்படி வேணாலும் மூவ் ஆகலாம். ஃப்ரண்ட் போலாம், பேக் போலாம், இல்ல இந்த மாதிரி எப்படி வேணாலும் போலாம். சோ இங்க வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா அந்த சார்ஜ் வந்து எனக்கு ஒரு சர்க்குலர் மோஷன்ஸ்ல மூவ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து இன்னொன்னு, இந்த மாதிரி மூவ் ஆகுறப்ப எனக்கு அந்த சார்ஜோட ரேடியஸ் என்ன, அந்த சார்ஜோட ஃப்ரீக்வன்சி என்ன, அந்த சார்ஜோட டைம், அதாவது அது இப்படி சுத்தி வருது இல்லையா, அதை சுத்தி வரதுக்கு எடுத்துக்கிற டைம் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுதான் ஈக்குவேஷன்ஸ் தான். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோன்றத பாத்துக்கோ. என்ன டாபிக் அப்படின்னா, ஒரு சார்ஜ் ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல வந்து மூவ் ஆகும். அது எப்படி மூவ் ஆகுதுன்னா சர்க்குலர் மோஷன்ஸ்ல மூவ் ஆகுது. இது ஒரு விஷயம். நெக்ஸ்ட், இந்த மாதிரி சர்க்குலர் மோஷன்ஸ்ல மூவ் ஆகுறப்ப எனக்கு அந்த சார்ஜோட ரேடியஸ் வேல்யூ என்ன, இத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறேன். நெக்ஸ்ட், இப்ப எனக்கு இது வந்து சர்க்குலர் மோஷன்ஸ்ல மூவ் ஆகுது அப்படின்னா சர்டன் ஃப்ரீக்வன்சில எனக்கு அது மூவ் ஆகும். அப்ப எனக்கு நார்மலா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து லீனியரா மூவ் ஆச்சுன்னா அது ஃப்ரீக்வன்சின்னு சொல்லலாம். இதே எனக்கு வந்து சர்க்குலர் இதுல வந்து மூவ் ஆச்சுன்னா அது என்ன ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம்? ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. அது என்ன டினோட் பண்ணுவோம்னா ஒமேகா. ஒமேகாவோட வேல்யூ வந்து 2πf. தெரியுமா? அது ஒமேகாவோட வேல்யூ வந்து 2πf. இது நெக்ஸ்ட் அடுத்து 4th சாப்டர்ல பிரீஃபா வரும். சோ ஆங்குலர் ஃப்ரீக்வன்சினா அதோட வேல்யூ வந்து 2πf. சோ அதை கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் வந்து எனக்கு ஃப்ரீக்வன்சி வேணும்னா கண்டிப்பா எனக்கு டைம் பீரியட் தெரிஞ்சாதான் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்க முடியும். ஏன்? frequency is the reciprocal of time period. அப்ப ஃபர்ஸ்ட் டைம் பீரியட் கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா frequency வந்து கண்டுபிடிக்கும். இதுதான் நம்ம இந்த டெரிவேஷன்ஸ்ல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்ன்றது கிளியரா ஐடியா கொண்டு வந்துட்டு நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், நான் சொன்னேன் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆச்சு. மேக்னெட்டிக் ஃபோர்ஸோட ஃபார்முலா வந்து என்ன? F is equal to Q V cross B. So அப்ப எனக்கு F is equal to இது என்ன V cross B னா என்ன எழுதலாம்? sin theta. So that is QV இல்ல VB sin theta எழுதினாலும் ஒண்ணுதான். நம்ம எப்படி எல்லாம் மூர்த்தி ஒண்ணா எழுதுறப்ப VQB sin theta அப்படின்னு எழுதுறோம். இப்ப இதுல எனக்கு இந்த வெலாசிட்டியும் ஃபோர்ஸ் எப்படி இருக்கு ஒவ்வொன்றும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஒன்னொன்னு பெர்பெண்டிகுலரா. அப்ப தீட்டாவோட வேல்யூ வந்து என்ன? 90. அப்ப sin 90 ஓட வேல்யூ வந்து 1. அப்ப எனக்கு F is equal to VQB. So this is the first equation. ஓகேவா? இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? எஸ், ஓகே. நெக்ஸ்ட், இப்ப எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் எனக்கு சர்க்குலர் பாத்ல வந்து மூவ் ஆகுது அப்படின்னா எனக்கு அதுல வேற என்ன ஒரு ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும்? சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். சென்ட்ரிபிட்டலா சென்ட்ரிஃபியூகலா? சென்ட்ரிபிட்டல். அதுல சென்ட்ரிபிட்டல்னா என்ன, சென்ட்ரிஃபியூகல்னா என்ன? சென்டரை மையமா வச்சு டுவர்ட்ஸ் சென்டர் அப்படின்னா சென்ட்ரிபிட்டல். away from the center தான் சென்ட்ரிஃபியூகல். அப்ப எனக்கு இது வந்து நான் வந்து ஒரு பாயிண்ட மையமா வச்சு எனக்கு வந்து சுத்தி வருதுன்னா அப்ப எனக்கு அந்த இடத்துல சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸும் ப்ரொடியூஸ் ஆகும். அப்ப சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் அதோட ஃபார்முலா வந்து என்ன? F is equal to mv²/r. இது செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் F, செகண்ட் ஈக்குவேஷன் F. அப்ப இது ரெண்டு என்ன பண்றேன்? கம்பேர் பண்றேன். அப்ப கம்பேர் பண்றப்ப VQB is equal to mv²/r. So அப்ப ஒரு வீக்கு ஒரு v வந்து கேன்சல். அப்ப VQ is equal to mv/r. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு சொன்ன ஃபர்ஸ்ட் ரேடியஸ். அப்ப ரேடியஸ் தேவைன்னா r இந்த சைடு வச்சுக்கோ, இந்த டேர்மை கீழே கொண்டு போ. mv/VQ. So இதுதான் வந்து அந்த சார்ஜ் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல சர்க்குலர் பாத்ல மூவ் ஆகுதுன்னா அதோட ரேடியஸோட வேல்யூ mv/VQ. இது mv அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம்? லீனியர் மொமெண்டம். அந்த mv க்கு பதிலா p அப்படின்னு போட்டாலும் ஓகே தான். சோ அததான் உனக்கு கீழே கொடுத்திருக்காங்க. So p is the mv, the angular momentum of the linear particle. ஓகே. சோ இதுல எனக்கு r v எப்படி இருக்கு? அப்ப எனக்கு ரேடியஸ் அதிகமாக என்ன ஆகும்? வெலாசிட்டி வந்து எனக்கு அதிகமாகும். சரியா? இது ஒன். இப்போ நம்ம r கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? டைம் பீரியட். டைம் பீரியட் எப்படி ஃபைண்ட் பண்ணலாம்? distance by velocity. velocity t is equal to d by v. so அப்ப t அப்படின்றது என்ன? distance இதுல வந்து என்ன? circumference of the circle வந்து என்ன? 2πr. அப்ப d க்கு பதிலா 2πr by v. next இதுல நம்ம என்ன பண்றோம்? r ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்றோம். r ஓட வேல்யூ வந்து என்ன? mv/vq. அப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா t is equal to 2π by v.
ஆருக்கு பதிலா mv by bq. So v க்கு v cancel. அப்ப what is the time period? T is equal to 2 pi m by bq. 2 pi m by bq. So இந்த time period என்ன சொல்லலாம் அப்படின்னா cyclotron period அப்படின்னு சொல்லலாம். cyclotron அப்படின்றது இதுக்கு அடுத்து வரப்போற 5 mark question. cyclotron அப்படின்றது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அதாவது என்ன அப்படின்னா சார்ஜை வந்து ஆக்சிலரேட் பண்றதுக்கான ஒரு டிவைஸ் அது, ஒரு மிஷின். அது சைக்ளோட்ரான்ன்றது ஒரு மிஷின். சோ அதெல்லாம் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய டைம் பீரியட் தான் நம்ம என்ன சொல்றோம்னா t is equal to 2 pi m by bq. So this is called as a cyclotron period, time period அப்படின்னு. ஓகே, இப்போ நம்ம டைம் வந்து எதுக்காக கண்டுபிடிச்சோம்? frequency. அப்ப frequency ஓட ஃபார்முலா வந்து என்ன? f is equal to 1 by t. அப்ப எனக்கு ரெசிப்ரோக்கல் வரப்ப கீழ இருக்கிற டேர்ம் மேல போகும், மேல இருக்கிற டேர்ம் வந்து கீழ வரும். சோ அப்ப எனக்கு qb divided by 2 pi m. சோ அப்ப இது வந்து நார்மல் frequency. லீனியரா ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆச்சுன்னா நம்ம இந்த frequency கண்டுபிடிக்கலாம். ஆனா நமக்கு எப்படி மூவ் ஆகுது சார்ஜ்? சர்க்குலர் பாத்ல வரப்ப எனக்கு ஆங்குலர் frequency வந்து என்ன? ஒமேகா. ஒமேகாவோட ஃபார்முலா வந்து என்னன்னு சொன்னேன்? 2 pi m. அப்ப 2 pi f ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணா bq by 2 pi m. அப்ப 2 pi cancel. அப்ப what is the angular frequency? Omega is equal to bq by m. So this is called as the cyclotron frequency or gyro frequency அப்படின்னு சொல்லலாம். cyclotron frequency னு சொல்லலாம் or gyro frequency. இதுக்கு அடுத்து வரப்போற 5 mark theory questions வந்து cyclotron தான். சோ அந்த cyclotron பத்தி சொன்னோம் அப்படின்னா இது என்ன பீரியட், என்ன அந்த டைம் frequency என்ன அப்படின்றது உங்களுக்கு கிளியரா ஆயிடுச்சுங்க. ஏதாவது டவுட் இருக்கா? கிளியரா புரிஞ்சா? சோ ஒரு சார்ஜ் பார்ட்டிகல் ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல பிளேஸ் பண்றப்ப அது வந்து சர்க்குலர் மோஷன்ஸ்ல எனக்கு மூவ் ஆகுது. அந்த மாதிரி மூவ் ஆகுறப்ப அதோட ரேடியஸ் என்ன, அதோட டைம் பீரியட் என்ன, அதோட ஃப்ரீக்வன்சி என்ன ஃபைண்ட் பண்றதுக்கான ஈக்குவேஷன்ஸ் தான் இருக்கு. ஓகேவா? கிளியரா?